உங்கள் சாய் அகிலேஷ். என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் வர வீடியோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்பேன். அதில் சுத்தமாக வாய்ஸே வந்திருக்காது, ஏனே தெரில. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அதில் பார்த்தா திருப்பி இதே மாதிரி ப்ராப்ளமு. என்னடா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். வாய்ஸ் ஆஃபில் இருந்தது. சரி, ஓகே, ஆன் பண்ணிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கேன். இப்போ இந்த கேம் தான் இப்போ நம்ம ட்ரெண்டிலே இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நான் கன்ஃபார்மாக அடுத்த வாரம் நான் ஆட்மேன் அபியூஸ் போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் உங்களுக்காக ஆட்மேன் அபியூஸ் போட கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் அதுவும் ப்ரைவேட் சர்வரில் நானும் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். எப்பவுமே நீங்கள் பிளாட் 4 எடுக்குதான் பார்க்கணும். ஏன்னா பிளாட் 4 தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு, அழகாக இருக்கும். இல்லை எனக்கு பிளாட் 4 ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா பிளாட் 3 பிளாட் 5 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 பிளாட் தான், பிளாட் 6 பிளாட் 2 பிளாட் 1. இந்த 3 பிளாட்டும் நல்லா இருக்காது. 3 பிளாட் அழகாக இருக்கும், 3 பிளாட் அழகாக இருக்காது. ஓகே, வந்தோடனே இந்த கேம் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த கேமில் பார்த்தா ஆல் ப்ளே விளையாட முடியும். இவன் தான் பென்னி. அந்த சீட் கொடுப்பான். இவன் கொடுக்குற சீடெல்லாம் எத்தனை நம்ம நடுக்கணும். குரோவியா கார்டன், இந்த ரோப்ளாக்ஸ் பிளேயர் தெரியும்னா குரோவியா கார்டன் விளையாடி இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த கேமும் இங்கே மட்டும் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும் நம்மளோட திங்ஸ்லாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி செல் பண்ணிட்டேன். 17 ஃப்ரூட்ஸ் தாங்குது. அதுக்கடுத்து அப்படியே மேலே ஏறி போனீங்களா, இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்கு. அதுக்காக இந்த இடத்துல ஒன்று கொண்டு வந்துருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே விரிச்சு ஓடி கிடக்கும். இப்போ அங்கே ஒரு முட்டேஷன் இப்போ இந்த எவெண்ட் போகல, இந்த எவெண்ட்டை நம்ம ஓட்டும் தலையாட்டானுங்க. ரோஸ் போயிட்டு அந்த இது ஸ்ப்ரிங்க்லர் வாங்கி போட்டு மெத்தட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த கேமில். ஏன்னா இந்த கேமில் அவ்வளோ மில்லியனர்லாம் ஆக முடியாது, சீக்கிரமாகவே ஆக முடியாது. குரோவியா கார்டன் காசுனால தான் ஊட்டிச்ச குரோவியா கார்டன். இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த போர்டு தான் ஃபஸ்ட்டு போர்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் 3 கேரட் சைடு மட்டும் நட்டுட்டேன்னா வீக்லி கொஸ்ட் இருக்குது, டெய்லி கொஸ்ட் இருக்குது. நீங்கள் எது முடித்தாலும் ஓகே தான் வாங்க. கொஸ்ட்டுக்காக நான் வாங்கினேன், கொஸ்ட்டுக்காக இதெல்லாம் வாங்கணும்னு இல்லை. கொஸ்ட்டு முடிச்சா சீட் பேக் தருவாங்க. ஒரு கொஸ்ட்டுக்கும் ஒரு சீட் பேக் தருவாங்க. அது ரோஸ் பெரி சீட் பேக் தருவாங்க. ரோஸ் பெரியா கன்ஃபார்மாக தெரில. சாட்டர்டே நடத்துவாங்க ஆட்மேன் அபியூஸு. ஒரு சின்ன செடியை கூட பிடுங்குவாங்க. அது பிடுங்கிட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா பிடிங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா அப்படியே நிறைய முட்டேஷன்லாம் ஓடுவானுங்களா புதுசாக அன்னைக்குன்னு பார்த்தேன். அதெல்லாம் பிளான்ட் மேலே விழ. அப்புறம் எவ்வளோ காஸ்ட்லியான இந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஆட்மேன் அபியூஸ் முன்னாடியே டைம்லாம் பார்த்து வச்சுன்னு அது எவ்வளோ டைம் ஆகுது வளர்றதுக்கு அப்படின்லாம் பார்த்து வச்சு நட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். ஓகே.
ஏதாவது பறப்பேன். சரி ஓகே, உங்களுக்கு பிளாட் 1 எப்படி இருக்கு, பிளாட் 2 போகிற வழி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பிளாட் 1 போகிற வழி. இப்படிதான் இருக்கும் பிளாட் 1. இது அந்த பொண்ணு நட்டுருக்கு. ஃபுல்லாக காலியாக இருக்கும் பிளாட்டு. நீங்கள் நடுற செடி தான் இருக்கும், வேற ஒருத்தவங்க நட்டுற செடிலாம் இருக்காது. பிளாட் 2 தான் எப்படி போகும், பிளாட் 1 பிளாட் 2 இப்படி போகும். பிளாட் 2 இப்படி போகும். போகுதுல்ல, இதான் பிளாட் 2. Plot 3 Plot 1 Plot 2 Plot 6 Plot 6 Plot 5 Plot 4 Plot 5 Plot 3 போறேன். வேணா என் தம்பி ஃபோனில் அக்கௌண்ட்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன்.